அண்மைச் செய்தி. சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முனாஃப் வழங்க கேட்கலாம். முனாஃப், வணக்கம். இந்த ஆலோசனை தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக நேற்றைய தினம் கோவையில் நடைபெற்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பாராட்டு விழாவின் போது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் நடந்த பாராட்டு விழா அழைப்புதலில் மறைந்த முதலமைச்சர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகிய இருவரும் படமும் இடம்பெறவில்லை என புகார் எழுந்திருந்த நிலையில தற்போது மூத்த நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். நேற்று கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அந்த நிகழ்வில் பங்கேற்கவில்லை. அதே போல இன்றைய தினம் புதுடெல்லி தலைநகர் புதுடெல்லியில அதிமுகவுடைய அலுவலகம் திறக்கப்பட்டது. சற்று நேரத்துக்கு முன்பு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அந்த அலுவலகத்தை சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இந்த நிகழ்விலும் தற்போது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை. அது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் கட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா கட்சியில் தனக்கும் தனது ஆதரவாளர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை எனவும் அதிமுகவில் ஒற்றுமை இல்லை எனவும் முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா பேசிய காணொலி ஒன்று வைரலாகி இருந்தது. இந்த நிலையில சம்பந்தப்பட்ட இந்த அமைச்சர்கள் பேசிய இருந்த நிலையில தற்போது மூத்த நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். நேற்றைய தினம் கோவையில நடைபெற்ற அந்த நிகழ்வுல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. அந்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை. அதே போல இன்றைய தினமும் அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்விலும் செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை. இந்த நிலையில அந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட இந்த ஆலோசனையில முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, ஜெயக்குமார், எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்டோரை சந்தித்து தற்போது ஆலோசனையை நிகழ்த்தி வருகிறார். நேற்றைய தினம் கோவையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் நடந்த பாராட்டு விழா அழைப்புதலில் மறைந்த முதலமைச்சர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் இருவரின் படங்களும் இடம்பெறவில்லை என செங்கோட்டையன் அதிருப்தி தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கட்சி நிகழ்ச்சி ஒன்றில் முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா கட்சியிலும் தனக்கும் எந்த ஒரு முக்கியத்துவம் அளிப்பதில்லை எனவும் தனது ஆதரவாளர்களுக்கும் தனக்கும் எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் அதிமுகவில் ஒற்றுமை இல்லை எனவும் முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா பேசியிருந்தார். இந்த நிலையில மூத்த நிர்வாகிகளுடன் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இன்றைய தினம் புதுடெல்லியில் அதிமுகவினுடைய அலுவலகம் திறக்கப்பட்டது. அந்த நிகழ்விற்கு பிறகு தற்போது மூத்த நிர்வாகிகளுடன் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி முனாஃப்.